வெல்கம் டு OutofFocus. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வச்சுங்களா, வாக்கி டாக்கி தான். அதாவது வெறும் நூலை வச்சு கட்டி பண்ற வாக்கி டாக்கி தான் பண்ண போறோம். பட் ஆனா 1 கிலோமீட்டர் லென்த்துக்கு பண்ண போறோம். ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க, 1 கிலோமீட்டர் லென்த்துக்கு ஒர்க் ஆகுமா, பண்ண முடியுமான்னு எங்களுக்கே டவுட்டாக தான் இருந்தது. சரி, ஓகே, அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் தென் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா என் சேனல் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள போயிடலாமா? சரி, ஓகே. இப்போ நம்ம 1 கிலோமீட்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா சும்மா டெமோ பண்ணி பார்க்கணும். ஸோ டெமோக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டே பண்ண பார்த்தீங்களா, ஏன்னா இந்த காற்று வேறு சரி ஹெவியாக இருக்குது, நாய்ஸ் ரொம்ப அதிகமாக வரும். ஸோ அதனால் என்ன பண்ணிப்போம், இந்த கயிறில் சின்னதாக சாம்பிள் கட்டி வச்சுக்கிட்டு எப்படி கேட்குதுன்னு பார்ப்போம். நான் பேசுகிறேன், சூர்யாட்ட கேட்குதான்னு பார்ப்போம். ஹலோ, கேட்குதாடா? கிட்ட வைக்கிறோம். செம்ம இடத்துல இருக்குல்ல, எனக்கும் இந்த இடத்துக்கு வேணாம் தான் நினச்சேன். பட் ஆனால் 1 கிலோமீட்டர் லென்த்தாக ஸ்ட்ரெயிட்டாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு இடம் அப்படின்னா எனக்கு இதை தவிர வேறு எதுவுமே கிடைக்கல. ஸோ அதனால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. பட் ஆனால் ஓவர் நாய்ஸ் எனக்கு இதிலே பயமாக இருக்குது, சவுண்டு வருமா வராதான்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, நம்ம ட்ரை பண்ண ஆரம்பிப்போம். சரி, ஓகே. இப்போ நம்ம டெமோ எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பெரிய சைஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு என்னன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பெரிய கப்பு தான் தேவைப்படும். ஆக்சுவலாக ஒரு குப்பை தொட்டி தான் இது. நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன், தெரியக்கூடாதுன்றதுக்காக. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு நூல் கட்டு கிட்டத்தட்ட வந்து 1 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். 1 கிலோமீட்டருக்கு மேலே வரும்னாரு. சரி, ஓகே. இப்போ நம்ம இதை என்ன பண்ணுவோம், ஹலோ ஹலோ வைப்ரேஷன் வருது. ஹலோ ஹலோ நம்ம பேசுகிறப்ப ஹலோ ஹலோன்னு சொல்கிறப்ப வைப்ரேஷன் வருது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் அந்த த்ரெட் வழியாக ட்ராவல் ஆகி அங்கே அதர் ரெண்டு இருக்கிற இடத்துல வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட்டு. சரி, ஓகே. நம்ம ஒரு ரெண்டு கொடுத்து என் ஃப்ரெண்டு கொடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து அடுத்த ரெண்டு இந்த கயிறு எங்கே முடியுதோ அப்போ கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தாண்டி வரும். நம்ம அங்கே போயிட்டு இந்த பேலன்ஸை கொடுத்துட்டு என்னென்னலாம் பேசி கேட்குதோ இல்லையோன்னு செக் பண்ணி பார்த்துருவோம். சரி, இப்போ நம்ம நடந்து போக வேண்டியதான். போலாமா? அன்றைக்குமா ஒரு 200 மீட்டர் இருப்போம்னு நினைக்கிறேன். அது அவங்க பாருங்க, தெரியலான்னு நினைக்கிறேன். கை கட்டு சூர்யா. இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்கு, இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியது இருக்கு. போவோம். மாடு ராய்களை பார்த்துட்டீங்கன்னா இவனுக்கு பெரிய மாடு பேர் ஓடியா நடக்குது. சரி, ஓகே, நம்ம திருப்பி போவோம். தெரியுதா உங்களுக்கு? என் கண்ணுக்கு அவங்க சுத்தமாக தெரியல. கிட்டத்தட்ட வந்து எப்படியும் ஒரு 600லேருந்து 700 மீட்டர் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். போமா? லைட்டாக இமேஜின் பண்ணிக்கங்க, நம்ம கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு கயிறு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ நார்மலாக நீங்கள் 10 மீட்டர் எடுத்துகிட்டு போனாலே அப்படியே பேரபோலிக்காக வளையும். ஸோ 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்க கயிறை அவ்வளோ காற்றுல பிடிச்சி நிறுத்துறதுக்கு எவ்வளோ ப்ரெஷர் தேவை தெரியுமா? பாருங்களேன். கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். பட் ஆனால் ஒன்றும் கயிறு இருக்குது, என்னால் இழுக்கவே முடியல. கயிறு வந்து பார்த்தீங்கன்னா காற்று அடித்து படுத்து போச்சு. இப்போ பாருங்களேன், எக்ஸசைஸ் பண்ணலாம், அந்தளவுக்கு காற்று அழுத்தம் தாங்க முடியாமல் கயிறு அப்படி இழுக்குது பின்னாடி. ஒத்த கையில் பிடிக்க முடியல. ஒன்று போக போக ஸ்ட்ரைட் ஆகணும்னு வச்சிங்களேன், கயிறு வந்து அறுத்துக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இங்கே ட்ரை பண்ணி பார்த்துருவோம் எவ்வளோ தூரம் கேட்குது கேட்கலன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ இருக்க டெக்னாலஜி வச்சு 1 கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்க ஆளை நம்ம காண்டாக்ட் பண்ணோன்னா ஃபோனை தவிர வேறு வழியே கிடையாது. ஸோ நாங்களும் அதை தான் யூஸ் பண்ணி இங்கே வாப்பா அங்கே 100 ஏதாவது பேசுப்பான்னு சொல்கிறதுக்கு நாங்கள் அதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீ யாரே ஃபோன்லேயும் பேசிட்டே இரு லைவ். அப்படியே நான் பேசுகிறேன், கேட்குது. சமாண்டி பேசுகிறான், கேட்குதான்னு பாரு. ஹாய் சூர்யா, கேட்டுச்சா? என் மூஞ்சி ஏன் அப்படி இருக்குன்னா, எனக்கு அந்த டைமில் கேட்டுச்சா கேட்கல எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா அவ்வளோ சவுண்டு அங்கே பேசுறது வந்து நம்ம என்னதான் ஹியூமன்ஸ் தான் எவ்வளோ பெரிய டிசிபிளில் கத்த முடியாது. அந்த சவுண்டு கிட்ட வரதுக்கே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோ மூலமாக இந்த மைக் மூலியமாக தான் எனக்கு கன்ஃபார்மே பண்ணேன். ஏன்னா நம்ம நார்மல் காதில் கேட்குறதோட மைக் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக ரெக்கார்ட் பண்ணோம். அப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணிச்சு, மைல்டாக கேட்டுச்சு. ஸோ என்ன பிளான் போட்டோம் அப்படின்னா, ப்ளூடூத் ஸ்பீக்கர். ஸோ இதோட பெருசாக சவுண்ட் வரும், எங்களுக்கு அப்பயே தெரியும் அந்த சவுண்ட் கம்மியாகும்னு சொல்லிட்டு ப்ளூடூத் ஸ்பீக்கரை வச்சு ஃபுல் பாட்டை போட்டு பார்த்து இங்கே ரெக்கார்ட் ஆகுதா ஸ்ட்ரீம் ஆகுதான்னு செக் பண்ணலான்னு பிளான் போட்டோம். இழுக்க வந்துகிட்டே இருக்கா? ஐயோ வேலையை அவ்வளோதான் அவ்வளோதான், சோழி முடிச்சிட்டியா? சல்லியா நொறுக்கிட்டீங்களா? என்னத்தை சொல்ல, அடைய சப்பையாக முடிஞ்சு போச்சு. நாங்கள் என்னென்னமோ பிளான் போட்டோம். ஏன்னா 1 கிலோமீட்டருக்கு நீங்கள் அந்த கயிறை கொண்டு போய் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம வந்து வீடியோ ஃபுட்டேஜை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படி எடிட் பண்ணுறதே தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தோம்.
ஆனால் வந்து கடைசியில் ஒரு சொதப்பிடுச்சு. ஸோ பரவாயில்ல. ஆனால் ஓரளவு உங்களுக்கு வாய்ஸை காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் நிறையா காட்ட முடியும்னு நினச்சேன். பட் ஆனால் காட்ட முடியல. சரி எடிவே ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் எப்படி வருதுன்றதை பொறுத்து நான் அடுத்தது வந்து இதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆக்கி சூப்பராக பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃப்யூச்சரில் பண்ணுவோம். நம்ம அடுத்து டக்குனே பண்ண தேவையில்ல. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கா ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க, நான் பேசுறதை கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. வீடியோ முடிச்சுக்கலாம்.